ஸோ ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் என்ன போகிறோம்னா மைன்கிராஃப்ட் ஹார்ட்கோரில் நானும் என் தம்பியும் எப்படி சர்வே பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் ஸ்பான் ஆன இடம் பார்த்திங்கன்னா ஒரு பிளைன்ஸ் பயாமு, அதனால் போய் டக்குன்னு வுட் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த பயாமை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு வில்லேஜ் கிடைக்க முடியுமான்னு பார்த்துட்டு அந்த வில்லேஜில் லூட் பண்ணிட்டு வேறு ஒரு பிளைன்ஸ் பயம் போயிட்டு அங்கே பேஸ் கட்டலாம் தான் ஒரு ஐடியா. அதனால் டக்குன்னு ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு பிக்கேக் செய்கிறேன். பிக்கேக் செஞ்சுட்டு போயிட்டு கோபிள்ஸ்டோன் மைன் பண்ணிட்டு நமக்கு தேவையான டூல்ஸ்லாம் செய்ய ஆரம்பிப்போம். ஓகே, இப்போ கிராஃப்டிங் டேபிள் உடச்சிடும். கோபிள்ஸ்டோன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மைன் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போட்டுருங்க. ஓகே, கோபிள்ஸ்டோன் மைன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா டூல்ஸும் செய்ய ஆரம்பிப்போம். ஒரு ஆக்ஸு, ஒரு ஸ்வாடு, ஒரு பிக்கேக்ஸ். என் தம்பிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிக்கேக்ஸும் ஸ்வாடும் கொடுத்துட்டேன். ஓகே, அவள் தான் எல்லா டூல்ஸும் செஞ்சிச்சு. இப்போ கிராஃப்டிங் டேபிளை உடச்சி எடுத்துகிட்டு வாங்க நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். இந்த பயாமை பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சுற்றி பார்க்கும்போது ஒரு ஸ்ப்ரூஸ் பயாம் கண்டுபிடிச்சோம். அதனால் இந்த இடத்துல இருக்க பெரிஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபுட்டுக்கு ரொம்ப பஞ்சமாயிடுச்சு. ஷேட்ரு போட்டதுனால எங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப லேக் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் ஷேட்ரு ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்ப்ரூஸ் பயம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு வில்லேஜ் கிடச்சிச்சு. அந்த வில்லேஜில் போய்ட்டு ஃபுல் லூட் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த இடத்துல பொட்டேட்டோ, கேரட்டு நிறையா இது கிடச்சிச்சு. ஃபஸ்ட்டு வாங்க இந்த வீட்டில் போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இப்போது லெட்டன் இருக்குது கைஸ், எடுத்து வச்சுப்போம், தேவைப்படும். மேல் ஃப்ளோரில் வச்சுட்டு தான் நல்லாயிருக்கும். ஓகே, புக் செல்ஃப் இருக்குது. ஓகே, நம்ம என்சைன்மென்ட் டேபிள் செஞ்சோன்னா அது தேவைப்படும். அதனால் இது ஃபுல்லாக அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சுருவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ வந்துச்சு, இது ஃபுல்லாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கேரட்டும் வந்துச்சு. கேரட் எல்லாம் கலெக்ட் பண்ணி முடியும் போது இந்த டே முடிச்சிச்சு. கலெக்ட் பண்ணி முடிச்சு நான் போய் பெட்டில் தூங்கிட்டேன். ஓகே, இந்த டே பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு. பெட்டோட ஸ்டே இன்னும் லூட் அடிக்க ஆரம்பிப்போம். ஓகே, அவள் தான் எல்லா லூட்டும் எடுத்து முடிச்சுட்டு உங்கள் பிளெயின்ஸ் பயம் கண்டுபிடிக்க பார்த்திங்கன்னா அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஒரு சின்ன பிளெயின்ஸ் பயம் மாட்டுச்சு. அதனால் இங்கேயே பேஸ் கட்ட ஆரம்பிக்கலான்னு இங்கே இருக்கிற ஒரு பாத்து வந்து கிளியர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இது ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு இங்கே தான் பேஸ் கட்ட போகிறோம். ஓகே, இது ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு பார்க்குறேன். ஓகே, ஃபுல்லாக கிளியர் பண்ணியாச்சு. வாங்க இதெல்லாம் ஒரு பிளாட்டாக மாற்றுவோம், டர்ட்லாம் போட்டு. ஓகே, டர்ட்லாம் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம போய்ட்டு வுட்டு கலெக்ட் பண்ண போகிறோம். என் தம்பி பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணாமல் அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணான்னு போயிட்டான் அந்த பயாமை. அப்போ தான் இது போட்டுட்டு இருந்தேன். மேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னோ இது வந்துச்சு. என் தம்பி தான் எடுத்து சும்மா போட்டுட்ருக்கா, ஒன்று கூட என் மேலே போடல. நான் அப்படியே அதை போட்டு முடிச்சு அப்புறம் இந்த டே முடிஞ்சிச்சு. அதனால் இந்த டே அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த நாள் எழுந்திரிச்சிட்டு எங்கள் பேஸ் கட்டுறதுக்கான லாக்ஸ்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ கலெக்ட் பண்ணும்போது தான் இங்கே ஒரு ரூன் பெட்ரோல் இருந்துச்சு. நான் அதை போய் பார்க்க போயிட்டேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு செஸ்ட் இருந்துச்சு. அதில் ஒரு கோல்டன் செஸ்ட் பிளேட்டு, அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் கிடச்சிச்சு லோட்டு. அதெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வச்சிட்டேன். அப்புறம் இந்த இடத்துல ஒரு கோல்டு பிளாக் இருந்துச்சு. இப்போதைக்கு என்கிட்ட அயன் பிஎக்ஸ் இல்லாதனால அதை அப்படியே விட்டுட்டு வுட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, எல்லா வுட்டும் கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட பேஸோட அவுட்லைன். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் தான் எங்கள் பேஸ் கட்ட போகிறோம். இதே டைம் லேப்ஸ் வரும் பாருங்கள். ஓகே, எங்களோட ஸ்டார்டர் பேஸ் பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சிருக்கோம். இதோட இந்த வீடியோ முடியுது. அடுத்த பாட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மு, அனிமல் ஃபார்ம்ஸ்லாம் கட்ட ஆரம்பிப்போம். அதையும் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் இந்த பெல் ஐக்கானை ஆல் பண்ணிட்டுருங்க. பை கைஸ்.